ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ என்னோடய vlog பார்த்திங்கன்னா வீக் டே எடுத்தது தான். காலையில் ஒரு 7:45க்கெலாம் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு பேக் மட்டும் தான் பண்ணோம். இன்றைக்கி கீரை போட்டு கூட்டு மாதிரி வச்சேன். அதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ப்ளூபெரியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பையனும் காலையில் 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். பையன் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் யூஸ்வலான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இங்கே வின்டருங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சோடனே நான் ஜன்னல்லாம் திறந்து வச்சுருவேன். ஒரு 5 மினிட்ஸாவது காலையிலையும் சாயந்தரம் திறந்து வைக்கணும். அதுக்கிடையில் துணி வாஷிங் மிஷினில் போட்டது எல்லாமே வாஷ் பண்ணி முடிஞ்சிருச்சு. நம்ம குளிர்காலத்தில் இந்த மாதிரி வென்டிலேட் பண்ணலைன்னா வீட்டுக்குள்ளால் மோல்டு வந்துடும். மோல்டு வர்றதுக்கு 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளால் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருப்போம். இங்கே ஜெர்மனிலலாம் இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம டே டைமில் வீட்டுக்குள்ளால் டெம்பரேச்சர் 20 டிகிரிஸ் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டியும் 40 to 60க்குள்ளால் இருந்தால் நம்மளுக்கு மோல்டு வராது. அதே மாதிரி ஹீட்டரில் 1 to 5 வரைக்கும் நம்பர் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் 1 to 3க்குள்ளால் வைக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி எல்லா க்ளீனிங் வேலையும் 9:30க்குள்ளால் முடிஞ்சிருச்சு. நான் யூஸ்வலாக மண்டே தான் இட்லிக்கு மாவு அரைச்சி வைப்பேன். ஸோ வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மண்டே தான் ரீஸ்டார்ட் பண்ண மாதிரி என்னோடய ரொட்டீன் ஆரம்பிக்கும். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னா கையோடி டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி கோபி பரோட்டா தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கையோடி கோபி பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கோபி பரோட்டாவுக்கு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும். கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் கொத்தமல்லி கீரையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். வேணும்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கு கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் அது 1 டீஸ்பூன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துக்கணும். உப்பு மட்டும் நான் கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டின்னரோட ப்ரிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. பசங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. சரி, அந்த டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இன்றைக்கி எனர்ஜி பார் மாதிரி செஞ்சு வைக்கலாம், அப்புறம் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்புறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் 2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுட்டேன். அதுக்கு கூடவே மிக்சியில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையும், அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாதாமும் 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூவும் சேர்த்துக்கிட்டேன்.
பசங்களுக்கு எனர்ஜி பார் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கிறது பிடிக்கும். அதனால் அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொரன்னு வந்து பொடிச்சுக்க போகிறோம். அதுக்கிடையில் இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. டேட்ஸை வந்து வடிகட்டி அதை ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து தண்ணிலாம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும். இப்போ ஏற்கனவே நட்ஸ் எல்லாம் வந்து பொடிச்சு வச்சுட்டேன். இதுக்கு கூட வந்து இந்த டேட்ஸையும் சேர்த்து நல்லா வந்து பொடிச்சுக்கணும். டேட்ஸும் சேர்த்து பொடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மிக்ஸ்சர் வந்து கொஞ்சம் லட்டுலாம் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து ஒரு ட்ரேயில் வந்து நம்ம செட் பண்ணி வைக்க போகிறோம். அதை லைட்டாக நெய்யில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலும் போட்டு நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கதை இதில் வந்து சேர்த்துடணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். இதுக்கு மேலே வேணும்னா நம்ம வந்து சாக்லேட்டை கூட மெல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்து நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளெயின் எனர்ஜி பார் தான் செய்ய போகிறேன். இதை ஒரு 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு வச்சிடணும். ஆக்சுவலாக 1 hour தான் ஆச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இதை பார்த்தோன்னே கட் பண்ணி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ 1 hourல நான் கட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகலை, கொஞ்சம் லைட்டாக பொடிஞ்சுது. இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கூட வச்சு விடலாம். ஏன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இல்லை நட்ஸும் டேட்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம். பசங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து டின்னர் செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. உப்பு மட்டும் கடைசியாக சேர்க்க வேண்டியது இருந்தது. அதை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கோபி பரோட்டா பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி பராட்டாக்கெலாம் வந்து நெய் சேர்த்து சுட்டால் நல்லாயிருக்கும். இந்த பராட்டாவுக்கு கொஞ்சம் தயிரும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
வீக் டேஸில் வந்து டின்னர் டைம் தான் நம்ம ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து பேசி ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கும். சாப்பிட்டு முடித்து கையோடையும் வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. எங்களோட நாள் இப்படி தான் ப்ரொடக்டிவாக ரொம்ப நல்லா போச்சுது. உங்களோட நாளும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விலாகில் உங்களெல்லாம் நெக்ஸ்ட் சந்திக்கிறோம். Until then, take care and bye from Raji.